அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி குரு பூஜையை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பில் பேரணி மேற்கொண்டுள்ளனர். கோயம்பேடு அம்பேத்கர் சிலையிலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை பேரணி மேற்கொண்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கோயம்பேட்டில் தேமுதிக சார்பில் பேரணி மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். மறைந்த முன்னாள் நடிகரும் தேமுதிகவினுடைய நிறுவனருமான விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு துக்க அனுசரிப்பானது இங்கு நடைபெறுகின்றது. இதனை கட்சியினுடைய சார்பிலும் தேமுதிகவினுடைய தொண்டர்களுடைய சார்பிலும் குரு பூஜையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் சென்னை அம்பேத்கர் சிலையில் இருந்து, அதாவது கோயம்பேடு அம்பேத்கர் சிலையில் இருந்து தேமுதிக அலுவலகமானது அவர் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த தேமுதிக அலுவலகத்தை கேப்டன் நிலையமாக அவருடைய தொண்டர்கள் சார்பில் வழிபட்டு வரப்படுகின்றது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகம் வரை அமைதி பேரணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய தலைமையில் இந்த பேரணியானது தொடங்கி இருக்கின்றது. கடந்த ஆண்டு அவருடைய முதலாண்டு நினைவின் பொழுது இந்த பேரணிக்கானது அனுமதியானது கோரப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கான அனுமதியானது காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2ஆம் ஆண்டு அவருடைய துக்க அனுசரிப்பு நிகழ்வுக்காக அந்த அமைதி பேரணியானது அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேமுதிகவினுடைய தொண்டர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போது 9:30 மணி அளவில் இந்த பேரணியானது தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அமைதி பேரணியாக அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் அமைதி பேரணியானது தற்போது நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் அமைதியான முறையில் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இருந்து தென்காசி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று இந்த துக்க அனுசரிப்புக்காக குரு பூஜைக்காக வந்திருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய பேரணியாக நடந்து சென்று அங்க கேப்டனுடைய அந்த விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் ஆலயமாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அங்கு அவர்களுக்கான அந்த குரு பூஜை மரியாதையுடையான அந்த பூஜையானது வழிபடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களில் இருந்து பல தொண்டர்கள், தேமுதிகவினுடைய தொண்டர்கள், விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் மாலை அணிவித்தும் இருமுடி கட்டிக் கொண்டும் அதே போன்று விரதம் இருந்தும் வேண்டுதல்கள் வைத்து இந்த நினைவிடத்தில் அவருடைய நினைவிடத்தில் வழிபட்டு வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் மொட்டை அடித்து வழிபட்டும் அதே போன்று அவர்களுக்கான அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் பல்வேறு வேண்டுதல்களை வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் இந்த பகுதியில் சாலை, அதாவது பிரதான சாலை, கோயம்பேட்டிலிருந்து வடபழனி செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் இந்த பகுதியில் தற்போது காவலர்கள் இந்த சாலையில் ஒருபுறம் வாகனங்கள் செல்வதற்காகவும் மறுபுறம் பேரணிக்காக செல்வதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பேரணிக்காக அந்த பேரணி மற்றும் இந்த தேமுதிக அலுவலகத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்ட தேமுதிகவினுடைய தொண்டர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அமைதியான முறையில் கருப்பு சட்டைகள் அணிந்து இந்த பேரணியில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய தலைமையில் இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அவருடைய விஜயகாந்தினுடைய பயணித்த பல சக நடிகர்களும் அதே போன்று அவருடன் பல தோழர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தை தேமுதிகவினுடைய தலைமையாக ஏற்று தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பல்வேறு தேமுதிகவினுடைய தொண்டர்களும் முன்னாள் நிர்வாகிகள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 மணி அளவில் இந்த பேரணியானது தேமுதிகவினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் சென்றடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் நேரடியாக இங்க பேரணியாக சென்று அங்க அவருடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குரு பூஜைக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர் வளையங்கள் அமைத்தும் மலர் தூவியும் அவருடைய நினைவிடத்தில் பிரேமலதா அவர்கள் வழிபட்டு பின்பு பொதுமக்கள் காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வந்தும் அதே போன்று மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நிலையில் காலையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வந்தனர். தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பேரணியாக சென்று தேமுதிகவினுடைய தொண்டர்கள் மூலமாக பேரணியாக சென்று தன்னுடைய அந்த வழிபாட்டையும் மரியாதையும் செலுத்துவார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து தேமுதிக அலுவலகத்தில் 1 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு முன்பாகவே இந்த அமைதி பேரணியானது தொடங்கி இருக்கின்றது. கடந்த வருடம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிக தொண்டர்கள் இந்த பேரணியாக செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தற்போது அமைதியான முறையில் இந்த பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்
நேரடியாக தேமுதிகவினுடைய அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்தின் நினைவிடத்தில் குரு பூஜை மரியாதை செலுத்திவிட்டும் அதே போன்று இசை கச்சேரி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குரு பூஜை மரியாதை செலுத்திவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்கக்கூடிய நிலை அவரது நினைவு நாளையொட்டி ஏராளமான பக்தர்களுக்கு ஏராளமான தொண்டர்களுக்கும் அங்க பக்தர்களாக வரக்கூடிய அவர்களுக்கும் இந்த அன்னதானம் வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.